ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக தர வேண்டும். உண்ண உணவாக எல்லாருக்கும் அரிசி கொடுக்கிறோம், உடுக்க உடை கொடுக்கிறோம். இந்த வருஷ நிதியில 2 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணி காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் தான் எல்லா பணிகளையும், குடும்பத்தில் இருக்கின்ற பணிகள் அனைத்தையும் அவர்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. அவருடைய குடும்ப தலைவியருடைய பணிச்சுமையை நாம் ஓரளவு குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை வழங்குகின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக நம்முடைய தலைவர் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வெற்றி பெறுவார்கள் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெற்றி பெற்றவுடன் இந்த உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனில் பல பொருள்கள் நீங்கள் நம்முடைய வீட்டில் உபயோகப்படுகின்ற பொருளாக வாஷிங் மிஷின் அல்லது டிவி அல்லது பிரிட்ஜ் மற்றும் இன்னும் பல பொருள் இருக்கும். நீங்களே 8000 ரூபாய் மதிப்புடைய அந்த பொருள்களை நீங்களே மதிப்பீடு செய்து நீங்கள் விரும்பிய கடையில், தரமான கடையில் தரமான பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையும் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விடியல் பயணம் அரசு பேருந்துகளில் மகளிர்கள் கட்டணம் இல்லாம பேருந்துகளை ஏறி எங்க போகணுமோ அங்க போய் இறங்கிட்டு திரும்ப மறுபடியும் ஊருக்கு வருகிற நிலையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் இப்பொழுது கட்டணமில்லா பேருந்திலே பயணிக்கிறீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சத்தமில்லாம இருக்கீங்களா? சொல்லுங்க, போறீங்களா இல்லையா? பேச அமைதியா இருக்கீங்க. சரி, ரைட்டு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு வழங்குகின்ற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. மதிய உணவு போடுறாங்க, ஒண்ணும் இல்லை. காலையில எந்திரிச்சோன்னா அவசரமா பிள்ளைகளுக்கு சட்னி அரைச்சு, குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, அதை அரைச்சு போட்டு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா நேரம் கொண்டு பள்ளிக்கூடத்தை விட்டு அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறாங்க தாய்மார்கள். இந்த தேர்தல் முடிந்தவுடன் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக அன்றாடம் அவர்கள் அதை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வுக்குரிய வழிவகைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக்கிறேன். பழனிச்செட்டி பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நகராட்சியில செஞ்சு முடிச்சுட்டு பேரூராட்சியில செய்யலாம்ங்கிறத திட்டத்தை வகுத்து முதல் முறையாக 10 பேரூராட்சி எடுத்துக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்ட போது அரசில் பழனிச்செட்டி பேரூராட்சி முதல் பேரூராட்சியாக எடுத்தார்கள். 31 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் முழுமையாக இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு பயனுள்ள திட்டமாக இருக்கிறது. 6000 வீடுகளுக்கு இந்த இணைப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு 2 கோடி மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அந்த அறிவுசார் மையத்தில் இருந்து படித்து தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று தேர்வு போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது தேர்வு போட்டியை கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மத்திய மாநில உயர் பதவிகள் கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் மட்டும் நம்முடைய அறிவுசார் மையத்தில் படித்த 6 மாணவ செல்வங்கள் மத்திய அரசுடைய உயர் பதவிக்கு சென்றுள்ளார்கள் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தவைகளை நத்தம் நிலமாக மாற்றப்பட்டு 91 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம், இலவசமாக பட்டா வழங்கி இருக்கிறோம். மீதம் இருக்கிற 1200 பேர்களுக்கு உறுதியாக இந்த தேர்தல் முடிந்த பட்டா வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். லைன் போய் வர இந்த மெயின் லைன், இபி லைன், ஹெச்டி லைன், இந்த லைன் ஒரு பெரிய அபாயகரமான சூழலாக இருக்கிற நம்ம நகரம் உருவாகிறதுனால போடப்பட்டது என்று நினைக்கிறேன். இது இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது இதை மாற்றி வேறு இடங்களுக்கு மக்கள் குடியிருப்பு இல்லாத பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை காணப்பட்டு உறுதியாக இந்த ஹெச்டி லைன் மாற்றப்பட்டு மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன. பெரியவர்களே, தாய்மார்களே, இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சலுகைகளையும் மக்களுக்கு தருகின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது. அந்த திராவிட மாடல் அரசில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்
மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார்கள். நல்ல முதலமைச்சராக, நாட்டு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை தந்து கொண்டு இருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பனால் அவரே 2ஆம் முறையாக முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அனைத்து மக்களும் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை தெரிவித்து, போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாகவும் என்னை தேர்தல் களத்தில் வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.